முதலமைச்சர் விஜய் நாளை கரூர் செல்லவுள்ள நிலையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள இடத்தை அமைச்சர் ஆதவர்ஜுனா நேரில் ஆய்வு செய்தார். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். முழு விவரங்கள் என்ன? நாளை தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான ஜோசப் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடத்த உள்ள நிலையில் இந்த பகுதியில் அமைச்சர் ஆதவர்ஜுனா தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட மக்கள் 5000 மக்கள் கூடக்கூடிய ஒரு இடமாகவும் 5000 மக்கள் அமர வைக்கப்பட்டு அவர்களுக்கான அந்த பிரத்யேக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இங்க நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களிடம் நிகழ்ச்சியினுடைய ஏற்பாடு செய்வது குறித்து தற்பொழுது கேட்டிருக்கின்றார். பொதுமக்கள் வரக்கூடிய வழி, செல்லக்கூடிய வழி, அதே போல் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பேசக்கூடிய இடம், அவர் உள்ளே வெளியே செல்வதற்கான வழி, பொதுமக்கள் அவசர கால வழியை பயன்படுத்துவது மற்றும் இங்க இருக்கக்கூடிய தீயணைப்பு வாகனங்கள், ஆம்புலன்ஸ் வாகனங்கள் உள்ளிட்டவை குறித்து நிகழ்ச்சி ஏற்பாடுகளிடம் கேட்டிருந்திருக்கின்றார். அதே போன்று ஏராளமான பொதுமக்களும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்ந்த கட்சியினரும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவுடன் இதில் கலந்து கொண்டிருக்கின்றனர். முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர்கள், அதாவது எம்.ஆர். விஜயபாஸ்கர், சி. விஜயபாஸ்கர் மற்றும் கரூர் மேற்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் மதியழகன் ஆய்வில் கலந்து கொண்டிருக்கின்றனர். தற்பொழுது நாளை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் இங்கே கரூரில் நடக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் இங்க இருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் குறித்து தற்பொழுது அமைச்சர் ஆதவர்ஜுனா கேட்டறிந்து இங்க இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்தும், அதே போன்று முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மேற்கொண்டு எத்தனை நாற்காலிகள் போட வேண்டும், கூட்டம் அதிகமாக பொதுமக்கள் மேலும் அதிகமாக வந்தால் அவர்களை எப்படி கட்டுப்படுத்த வேண்டும் என்பது தொடர்பாகவும், அதே போன்று 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான அந்த டோக்கன்கள் எப்படி விநியோகம் செய்யப்பட போகிறது என்பது குறித்தும் இருக்கக்கூடிய கட்சியினரிடம் தற்பொழுது அமைச்சர் ஆதவர்ஜுனா தெரிவித்திருக்கின்றார்.